பலர் இப்படி தான் இருக்கிறோம். என்னன்னா வாயினால் ஆமாம் 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 கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிந்தையினால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம அந்த வார்த்தை என்ன செய்கிறதில்ல, பிடித்து கொள்வதில்லை. சிந்தையினாலே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பல நேரத்தில் நான் கவனிச்சிருக்கேன், யாராவது ஜெபிக்க சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒன்றுக்கு ஜெபிக்க போவோம். நம்ம அவங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாரு, இந்த வார்த்தையை சொல்லி பிடிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை காதிலே ஏறாது. இது சில நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் யோசிப்பேன், ஜெபம் பண்ண வர்றாங்க, வார்த்தையை கேட்கத்தான் வர்றாங்க, ஆனால் நம்ம வார்த்தையை சொன்னால் என்ன செய்கிறாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று மாறி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம்மா அப்படின்னு ஏதோ ஒன்று. வார்த்தை என்ன செய்யலை. எனக்கு நல்லா தெரியும் ஆவியில் இவங்க காதுக்குள்ளே வார்த்தை இறங்கலை. ஏன்னா வார்த்தை இறங்காட்டி உங்கள் சிந்தையை நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிய வைக்க முடியாது. நீங்கள் கேட்கும் போதே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை என்ன செய்யாது, கிரியை செய்ய முடியாது. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான், உங்கள் சிந்தையை பிடிச்சி உங்கள் எண்ணத்தை கீழ்ப்படிய விடாமல் தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்றதான் உண்மை.